வீட்டு ஓரமாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஆயன் நெகாப்பழம் வித்துட்டு வந்துட்டுச்சுங்க. சரி அதை வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக உட்காந்து சாப்பிட்டே இருக்கிறப்போ ஒரு சில பழத்தெல்லாம் சாப்பிட முடியல, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு. சரி ஜூஸை போட்டுடலான்னு சொல்லி ஒவ்வொரு பழமாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து எடுத்து போட்டிருந்தேன். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாட்டு மாவு, இந்த சப்பாத்தி மாவெல்லாம் பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்லாவே எல்லாம் விதையெல்லாம் சீக்கிரம் வந்துருச்சு. சரி இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்குது, நசுக்கி விடு தேவசேனை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பழத்தையும் நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றினோடனே அந்த விதையெல்லாம் செப்பரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதையெல்லாம் எடுத்து எல்லா விதையும் போட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான சுகர் சேர்த்திட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இவ்வளோ பண்ணுறதுக்கு கொட்டையோடையே சேர்த்து அரைக்கலாம்ல நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது வந்து நல்லது தான் உடம்புக்கு. கொஞ்சம் நமக்கு வாய்க்கு பிடிக்காது இல்லைங்களா, அதுங்காட்டிக்கு தான் அப்படியே அரைக்கல. இந்த சுகர் இருக்கிறீங்களா கொட்டையோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. 2 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், அப்புறம் வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்கிறேங்க. அப்புறம் ஃபைனலாக நல்லா கலர்ஃபுல்லான நெகாப்பழ ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன நல்லா ஊற்றி குடித்ததுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாவே. பால்லாம் சேர்த்து குடிப்பாங்க, அது இன்னுமே நல்லா இருக்குது. நமக்கு பால் பிடிக்காதுங்கிறனால நம்ம அப்படியே ஊற்றி குடிச்சாச்சு, அவ்வளோதான். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.